வணக்கம். இது அருவியின் அஞ்சரைப்பெட்டி. முதல் அத்தியாயம் ஆடித்திருநாள். ஏன் அப்படின்னா, ஆடி திருநாள் 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாவலை படிக்கும்போது நமக்கு நம்மளோட கற்பனையும் ஆனந்தமும் ஊற்றெடுக்கும், பெருகும். அதனால தான் ஆடித்திருநாள்லேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா, நம்மளை அழைச்சிட்டு போகிற கைடு யார் தெரியுமா? ரொம்ப அழகான வாலிபனான வானர்குல வீரன் வல்லவரையன் அவர்கள். வந்தியத்தேவன் தான் நம்ம அழைச்சிட்டு போக போகிறாரு. அவர் கூட சேர்ந்து நாமளும் அழியாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் பயணிச்சுட்டு வரலாம் வாங்க. ஆடி 18 அன்னைக்கு முன்மாலை நேரத்தில் வீரநாராயண ஏரி அதோட ஒரு கரையோரத்தில் வானர்குல வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன் அவர்கள், தமிழக வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற குலம் அவனோட குலம். அவன் தான் நெடுந்தூர பயணம் செஞ்சு வந்து ரொம்ப களைச்சிருந்ததால் தன்னோட குதிரையையும் வேகமாக செலுத்தாமல் மெதுவாக அழுத்த உள்ளமாக இருந்தாலும் கண்களுக்கு காட்சி தர்ற வீரநாராயண ஏரியோட அழகை பார்த்துட்டே போயிட்டுருக்கான். அன்னைக்கு ஆடி 18 அப்படிங்கும்போது எப்போவுமே ஆடி மாதத்தில் சோழ நாட்டோட நதிகள்லாம் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுமா தண்ணீர். அப்படி வடகாவேரி அல்லது கொள்ளிடம் அப்படின்னு சொல்கிற ஆற்றிலிருந்து வர்ற தண்ணி வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட ஏரி தான் வீரநாராயண ஏரி. இதில் 74 கணவாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்தியத்தேவன் எவ்வளோ அழகோ அதே மாதிரி துடுக்குத்தனமும் நிறைந்த ஒரு வாலிபன். அவனுக்கு தோணுது, ஒருவேளை நிஜமாகவே இது இருக்குமா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு சொல்கிறதுக்காக ஒரு முனையிலேருந்து எண்ணிட்டே வர்றான். அவன் கிட்டத்தட்ட 70 கணவாய்களை எண்ணிட்டான். அப்போ தான் யோசிக்கிறான், இவ்வளோ பிரம்மாண்டமான ஏரி. தொண்டை மண்டல பல்லவ அரசர்கள் கட்டின ஏரியெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னாடி சின்ன குளம் குட்டை போல் இருக்குன்னு தான் அவனுக்கு தோணுச்சு. இதை கட்டினவர் யார் அப்படின்னா, மதுரை கொண்ட பராந்தகரோட புதல்வர் இளவரசர் ராஜாதித்தர் தான் இதை கட்டினவர். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, யானை மேல் துஞ்சிய தேவர். ஆமாங்க, தக்கோலத்து போர். அந்த தக்கோலத்து போரை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாது. அந்த போரில் யானை மீது இருந்து போர் செய்யும்போது எதிரியின் வேலை தன் மார்பில் ஏந்தி உயிர் துறந்தவர். அதனால தான் யானை மேல் துஞ்சிய தேவர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் அவருக்கு இருக்குது. அவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்திருக்கணும், எவ்வளவு பெரிய வீரராக இருந்திருக்கணும். அதனால தானே யோசித்து இந்த ஏரியை கட்டியிருக்காரு. இவங்க சோழர்கள் வந்துட்டு வீரத்தில் மட்டும் இல்லைங்க, அறத்துலையும் பக்தியிலையும் சிறந்தவர்கள். அதனால தான் அவர்கள் எழுப்பிய சிவ ஆலயங்கள் கூட இன்ன வரைக்கும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இதையெல்லாம் நினச்சிட்டு அப்படியே ஏரியோட ஒரு தென் கரைக்கு வந்து சேர்றான் வந்தியத்தேவன். அப்போ அங்கே பார்க்குறான், ஆடி 18 அன்னைக்கு இரு புறங்கள்லையும் வந்துட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் இளம் பெண்களுமா கூட்டம் கூட்டமாக ஆடிப்பெருக்கு 18 கொண்டாடுறாங்க. அந்த பெண்கள் எவ்வளோ அழகு இருக்காங்களாம். அவங்க தலையில் வச்ச பூக்கள்லேருந்து ஆரம்பிக்கிறான் வந்தியத்தேவன் வர்ணிக்க. அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னென்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழம்பூ, செவ்வந்தி, மல்லிகை, முல்லை, இருவாட்சி, செண்பகம், இந்த மாதிரி மலர்கள்லாம் கொத்து கொத்தாக வச்சுருக்காங்களாம். அதையெல்லாம் பார்த்து இளைஞர்களும் அப்படியே மெய்மறந்து போகிறாங்களாம். இந்த காட்சியெல்லாம் வந்தியத்தேவனோட கண்களில் படும்போது நம்ம அழகுமிகு வாலிபன் சும்மாவாக இருப்பான், அவனும் ரசிச்சுட்டே வரான். அப்போது மக்கள் வந்து சித்ராண்ணம் படைச்சு வழிபடுறாங்க. அதே மாதிரி சோழர்களோட புகழையும் விஜயாலய சோழன், ஆதித்த சோழன், பராந்தக சோழன் இவர்களுடைய பெருமைகளையும் வடவாற்றின் பொங்கி வரும் நீரின் பெருமைகளையும் பாடிட்டு இருக்காங்க பெண்கள். அப்போது ஒரு ஏரியோட ஒரு இடத்துல இருக்க ஒரு பாட்டி சொல்கிறாங்க, தம்பி நீ ரொம்ப தூரத்துலேருந்து வந்த மாதிரி இருக்க, வாப்பா கொஞ்சம் வந்து சாப்பிடுன்னு. அப்போ தான் வந்து சரின்னு சொல்லிட்டு குதிரையை விட்டு இறங்குறான். அப்போ அவனை சுற்றி பார்த்த பெண்கள் எல்லாம் அவனோட அழகை பார்த்து வியந்து தங்களுக்குள்ளே பேசிக்கும்போது நம்ம கைடுக்கு அப்படியே ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் வெட்கமும் அப்படியே பிடுங்கி திங்குதாங்க. அப்படி எழுதியிருக்காரு கல்கி அவர்கள். இதை பார்த்துட்டே இருக்கும்போது ஏரியில் கொஞ்சம் தூரம் தாண்டி பார்க்கும்போது சில படகுகள் வருது வெண்ணிற கொடியோடு. அப்போ அங்கேருந்து வர்ற வீரர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப ஆஜானுபகுவாக கையில் வேல் கத்திகளை வச்சுட்டு பொங்க பொங்கன்னு எல்லாரையும் அப்புறப்படுத்துகிறாங்க. என்ன நடக்குது ஏன் அப்படின்னு கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர்கிட்ட வந்தியத்தேவன் கேட்குறான்.
அப்போ அவர் சொல்கிறாரு, அங்கே பாருப்பா அந்த கொடியில் உனக்கு என்ன தெரியுது? இவன் சொல்கிறான், அதுக்கு பனைமரம் போல தெரியுது ஐயா. ஆமாம், அது பனைமர கொடி தான். பனைமர கொடியை யார் வச்சுருக்க முடியும்? பழுவேட்டரையர் தான் வச்சுருக்க முடியும்னு சொன்னதுமே வந்தியத்தேவனுக்கு ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு போகுது. மகாவீரர் பழுவேட்டரையரா அப்படின்னு. ஏன்னா அவன் வந்துட்டு வாழ்க்கையில் சந்திக்கணும்னு நினச்ச சில மனிதர்களில் முதல்ல வச்சுருந்தது பழுவேட்டரையர் அவர்களில் தான். அவர் உடலில் இருந்த காயங்களையும் 24 போர்களில் ஈடுபட்டவர் அப்படின்னும், உடலில் காயங்கள் வந்து அவருக்கு வீர தழும்புகள் வந்து அவரோட புகழை சொல்லும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லி கேட்டதாலேயே அவரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவல் கொண்டிருந்தான். அவன் வந்து அவங்கள பற்றி அவன் கேள்விப்பட்டதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா தெற்கே ஏழு நாட்டிலேருந்து வடக்கே கலிங்க நாடு வரைக்கும் அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர் மற்றும் சின்ன பழுவேட்டரையரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. உறையூருக்கு பக்கத்தில் வட காவேரியோட வடகரையில் இருக்கிற உறையூர் தான் எங்களோட ராஜ்யம். இவங்களோட குலம் வந்து வீரப்புகழ் பெற்றது. அந்த குடும்பம் வந்து சோழ குடும்பத்தோட கொள்வினை கொடுப்பினையில் இருந்தவங்க. அதனால அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கொடி வச்சுக்கிற உரிமையும் அவங்களுக்கு இருந்தது. மூத்தவர் 24 போர்களில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அவரோட காலத்தில் அவருக்கு நிகரான வீரர் யாருமே இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு இணையில்லா வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 50க்கு மேலே ஆகிட்டதால் அவர் வந்து எந்த போர்லையும் ஈடுபடுறதில்ல. பட் சோழ சாம்ராஜ்யத்தோட தனாதிகாரி, தானியாதிகாரி, தன பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவர் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது சுந்தர சோழ மகாராஜா தற்போது ஆட்சியில் இருக்க சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக அதிகாரம் மிக்கவர் யாருன்னா இந்த பழுவேட்டரையர் தான். இவரை பார்க்கணுன்னு வல்லவரையன் ஆசைப்படுறதுல தவறில்லை தானே, நமக்கும் தோணுதில்லை இவரை பார்க்கணுன்னு. ஆனால் அதே நேரத்தில் காஞ்சியில் இருந்து அங்கே புதிய பொன்மாளிகை கட்டிகிட்டு இருக்க ஆதித்த கரிகாலன் இளவரசர், அவர் தான் நம்மளோட வந்தியத்தேவனை இளவரசரை, அதாவது இளவரசரோட தந்தையான ராஜாவையும் அவரோட தமக்கையான குந்தவை பிராட்டியையும் பார்க்கறதுக்காக 2 ஓலைகளை கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், நீ நல்ல வீரன் தான், எனக்கு தெரியும். உன்னோட வீரத்தை, நீ நல்ல அறிவாளி தான், உன்னோட வீரத்தை மற்றவங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நீ வீண் வம்புக்கு போகாத, வந்த வம்பையும் அதிலிருந்து ஒதுங்கிப்போ. அதனால் உனக்கு எந்த ஒரு இழுக்கும் வரப்போகிறதில்ல. நீ யாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக பழுவேட்டரையருக்கோ என் சிறிய தந்தையான மதுராந்தகருக்கோ இது தெரியவே கூடாது. கண்டிப்பாக நீ ரொம்ப பத்திரமா இந்த தகவலை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆதித்த கரிகாலன் சொல்லியிருப்பார். சோழ சாம்ராஜ்யத்தோட பட்டத்து இளவரசன் அவர் சொல்லும்போது இவனால் மீற முடியாது இல்லையா. அதனால் தன்னோட ஆவலை அடக்கிக்கிட்டு இன்றைக்கி இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிட்டு நாளைக்கு நல்ல குதிரையாக சம்பாதிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவோட வல்லவரையன் இன்றைய நாளை நிறைவு செய்கிறான். அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.